வெல்கம் டு Vlogs ஆஃப் விக்ரம். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் 10 ஹவர்ஸ். சிபி சத்யராஜோட நடிப்பில் டெபியூடன்ட் இளையராஜா கலியபெருமாள் அப்படின்ற ஒரு டேரக்டர் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது டுவின் ஸ்டுடியோஸ், லதா பாலு அண்ட் துர்காயினி வினோத். சினிமாட்டோகிராஃபி பை ஜெய் கார்த்திக் அண்ட் மியூசிக் பை சுந்தரமூர்த்தி கேஎஸ். சுந்தரமூர்த்தி கேஎஸ் கம்போசர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நயன்தாரா படம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதில் கூட மேகதூதம்ன்ற ஒரு பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு அது. ஸோ படத்துக்குள்ளே போகலாம் வாங்க. படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி. 10 ஹவர்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு வந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த படம் வந்து பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நிறைய பொங்கல் ரேஸ்க்கு நிறைய படம் வந்ததால் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ஆரம்பித்த சீன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு சீன் வந்ததுமே அதுக்கப்புறம் ஒரு 10 ஹவர்ஸ் பேக் போகிறாங்க. 10 ஹவர்ஸ் பேக்லேருந்து எப்படி இந்த சீனுக்கு வந்தாங்கன்றத அப்படியே வந்து கதைக்களமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லாங் ஷாட்டு. அது எப்படின்னா வந்துட்டு ஒரே ஷாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வர மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபர் ஜெய் கார்த்திக் இதில் ரொம்பவே மெனக்கட்டு நல்லா எடுத்திருக்காரு. படத்தில் சிபிராஜோட கேரக்டர் பேர் வந்துட்டு கேஸ்ட்ரோ. இன்வெஸ்டிகேஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு கேர்ள் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கேர்ள் வந்துட்டு எப்படி எங்கே மிஸ் ஆனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவர் இறங்குறாரு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இறங்கின உடனே அதுக்கப்புறம் வர கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் வர வேறு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எல்லாமே இது இன்டர்லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட பேசிக் பிளாட். படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வருதுங்க. அப்படியே ஃபயரோட நிறைய நெருப்புலாம் போட்டு பயங்கரமாக ஒரு ஃபைட் சீன் வருது. அப்போ வந்துட்டு பிஜிஎம் வந்துட்டு சுந்தரமூர்த்தி கேஎஸ் வந்துட்டு வயலின்லேயே கொடுத்துருக்காரு. கேட்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸு. தியேட்டரே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது படத்தில். கடத்தப்பட்ட பொண்ணு வந்துட்டு ஒரு ஊருக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் சிபிராஜுக்கு வருது. ஸோ அந்த பஸ்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி அதில் சர்ச் பண்ணும்போது அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஆளை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு அங்கே பஸ்லேயே செத்து கிடப்பாரு. இது என்ன, அது பஸ்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு பொண்ணு தானே வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்ஸிங்கு, அங்கே வந்து மர்டர்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணாக இருக்குமோன்னு தேடி போகும்போது அங்கே வந்து ஒரு ஆள் வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆளை வந்துட்டு எப்படி மர்டர் பண்ணாங்க, யார் மர்டர் பண்ணாங்கன்ற விசாரணையில் இறங்குறாரு. விசாரணையில் இறங்க வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்து படத்தில் வருது. படத்தில் வந்துட்டு இந்த ட்விஸ்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப கிரிப்பிங்காக வைக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரைம் ஸ்டோரி. அதுவும் வந்து 10 மணி நேரத்துக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்குது. அந்த 10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து எப்படி போய் கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்து க்ரைம் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது தான் கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சிபிராஜோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஓகே, அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சட்டிலாகவே பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. ஜெய் கார்த்திக் என்ற சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. இருட்டில் எடுத்திருந்தாலும் ரொம்ப அந்த விஷுவலைசிங்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குது. ரொம்ப இருட்டாக இல்லாமல் இருட்லேயே ஒரு நல்ல ஒரு லைட்டிங்லாம் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க. படத்தோட உயிர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான். பிஜிஎம்ல பின்னி படல் எடுத்திருக்காரு சுந்தரமூர்த்தி கேஎஸ். வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவர் நிறைய படத்துக்கு சான்ஸ் வரும் நான் நம்புகிறேன். படத்தில் வந்துட்டு வத்தைக்குச்சி படத்தில் நடித்த திலீப்ன்ற ஆக்டர் தான் வந்துட்டு வில்லனாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை வந்துட்டு ஒன் லைனில் சொல்லணும்னா, ஒரு கேர்ள் மிஸ் ஆகிறாங்க. அந்த கேர்ளை கண்டுபிடிக்க போகிறாரு. அங்கே ஒரு ஆளை வந்துட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு அதே பஸ்ஸில் வந்துட்டு இன்னொரு மர்டர் ஒரு பொண்ணு நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இன்டர்லிங்க் ஆகுது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் வந்து அந்த கேர்ளை வந்து கடத்துனாங்க, அந்த வில்லனுக்கு இதுக்கும் என்ன, அவனோட மோட்டிவ் என்ன, லாஸ்ட்டாக நடக்கிற ஒரு ட்விஸ்ட்டு, அதில் என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கதை. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷனோட ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் நிறைய வரணும் தமிழ் சினிமாவில். ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது பொங்கலுக்கு வந்திருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டுருக்கோம் மற்ற படத்தை விட. பட் ஸ்டில் இப்போ ரிலீஸ் ஆகிருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிபிராஜ் இது படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இந்த படம் இருக்குது. படத்தை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒர்த் வாட்சிங். ஸோ இப்போ டிக்கெட்டோட விலை 120லாம் கிடையாது, 190 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஒருத்தங்க. நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இந்த படத்தை. நன்றி, வணக்கம்.